முக்கடலும் பொங்கும், ராவண தேசம் கடலில் மூழ்கும். ஏற்கனவே ஜோதிடத்துல சித்தரேடுகள்ல எழுதி வச்ச ஒரு நிகழ்வு தான் இப்ப இலங்கைக்குள்ள நடந்திருக்குதா. ஒரு பேரழிவு இலங்கைக்குள்ள நிகழும், இதனால இலங்கையினுடைய ஒரு பகுதியே கடல்ல மூழ்கும் என்று சொல்லி சித்தரேடுகள்ல எழுதி வச்சதுதான் இப்ப இலங்கைக்குள்ள நடந்திருக்குதா. இன்னொரு புயல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா. இப்ப ஏற்பட்ட அனர்த்தம் மாதிரியே இன்னொரு புயல் ஏற்பட்டு இன்னொரு பேரிடரை இலங்கை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா? இல்லாட்டி இந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த அழிவுகளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கவனஈனம் காரணமாக தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டதா. ஏன்னு சொன்னா இந்த பேரிடர்கள் ஏற்படுறதுக்கு முதலே, மழை பெய்யறதுக்கும் காற்று அதிகமாகிறதுக்கு முதலே ஒரு வளிமண்டலவியல் புவியியல் ரீதியான ஒரு ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபராஜா என்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் அவருடைய ஃபேஸ்புக்கில் சில முக்கியமான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இந்த வேகத்தில் காற்று இலங்கைக்குள்ள வரப்போது, புயல் இந்த இடங்களில் வந்து கொண்டிருக்கிற சொல்லி ஒரு 6-7 நாட்களுக்கு முதலே அவருடைய பதிவு மூலமாக மக்களை எச்சரித்திருந்ததாகவும், அதை இலங்கையினுடைய அரசாங்கம் சரியான முறையில் கவனத்தில் கொள்ள தவறினதால தான் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டது. நிறைய வளிமண்டலவியல் திரைகள் அதிகாரிகளால் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டது. ஆனால் சரியான ஒரு முகாமைத்துவம் இல்லாததால் தான் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டன்னு சொல்லி இந்த புயல் அனர்த்தங்கள் ஏற்பட்டு இப்ப நாட்டுக்குள்ள நிலைமை மோசமாகி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கும் போது ஜோதிடம் என்ற ஒரு விடயத்தோட ஆரம்பிச்சிருந்தேன். அதை பார்க்கும்போது சில பேருக்கு நகைச்சுவையா இருந்திருக்கும். என்னடா இந்த காலத்திலேயும் நீ ஜோதிடத்தை நம்புறியா, நீ நம்புறியா, முதலாவது சமயங்களை நம்புறியான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இந்த ஜோதிடம் சமயங்களை நம்பிக்கை இல்லாதாக்களுக்கு இது ஒரு நகைச்சுவையா இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு விளக்கத்தையும், இல்ல ஜோதிடம் போய் சமயம் போய் விஞ்ஞானம் தான் மெய்யென்று நம்பக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா விஞ்ஞான ரீதியான அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தரப்போறேன். இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த பேரிடருக்கு முதலே ஒரு சில முன்னெச்சரிக்கைகள் உலகத்துல முக்கியமா இலங்கைக்குள்ள நடந்திருக்குது. அந்த விடயங்களை தான் விரிவா உங்களுக்கு சொல்ல போறேன். அதோடு சேர்த்து இப்ப இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறதையும் விரிவா ஒவ்வொன்றா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராம் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மட்டும் வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிலையும் இலங்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரனர்த்தத்தால உயிரிழந்து போன மக்களினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்குது. இன்றைய நாள் இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தரவுகளினுடைய அடிப்படையில் 410 பேர் உயிரிழந்திருக்கிறதாவும் 336 பேர் காணாமல் போயிருக்கிறதாவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. ஓரளவுக்கு இப்போ நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட ஆரம்பிச்சிருக்குது. சொல்லப்போனால் ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு இப்போதான் நாங்கள் சூரியனை பார்க்குறோம். வெள்ள நீர்களினுடைய அளவுகள் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நிறைய இடங்களில் வெள்ள நீர்கள் வடிந்தோட ஆரம்பிச்சிருக்குதா செய்திகள் வெளியாகி இருக்குது. முக்கியமாக பெரிய ஒரு அச்சுறுத்தலா இந்த ஒரு சம்பவம் மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த கொழும்பினுடைய கழனி ஆற்றினுடைய அச்சுறுத்தலான நீர்மட்டம், ரெட் நம்பர்ல இருந்த நீர்மட்டம் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, மக்களுக்காக இப்ப அரசாங்கத்தால வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, திரும்பவும் மக்கள் தங்களோட வீடுகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அணைக்கட்டுகள் திறந்ததால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்களானே, அந்த மக்கள் திரும்பவும் வெள்ள நீர்கள் வடிஞ்சோட ஆரம்பிக்கும் போது தங்களோட வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அப்படி வீடுகளுக்கு போகக்கூடிய மக்கள் அந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளை சரியான முறையில் மதிப்பிட்டதுக்கு பிறகு அந்த வீடுகளுக்குள்ள போக சொல்லி ஒரு எச்சரிக்கையை இலங்கையுடைய அரசாங்கம் இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் நிறைய வீடுகளினுடைய சிவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், கூரைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். மழை நீரால் ஊறிப்போன சிவர்கள் எல்லாமே சில வேளை விழுகிறதுக்கான அபாயங்கள் இருக்கும். சில சிவர்கள் உடைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறபடியா வீடுகளை முழுமையாக சரியான முறையில் மதிப்பிட்டதுக்கு பிறகு அந்த வீடுகளுக்குள்ளே போய் துப்புரவு பணிகளையோ இல்லாட்டி ஏனைய செயல்பாடுகளை செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சுற்றியுமே பார்த்துட்டு சில மலையக பக்கங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் எத்தனையோ வீடுகள் இந்த மழை பெய்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுகிறதையும் எங்களால் வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்படி போகக்கூடிய மக்கள் உங்களோட வீடுகளை சரியான முறையில் மதிப்பிட்டதுக்கு பிறகு அந்த வீடுகளுக்குள்ளே போக சொல்லி ஒரு எச்சரிக்கையை அரசாங்கம் இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து
ஒவ்வொரு வீடுகளையும் துப்புரவாக்குறதுக்கான முற்பணமா 10,000 ரூபாய் பணம் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு விடயம் இப்ப அரசாங்கத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. யாரால என்று சொன்னா பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளரால வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில தான் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறார்கள், பணம் 10,000 ரூபாய் பணம் எப்படி வழங்கப்பட போகுது என்ற விதமான விவரங்கள் வெளியிடப்படையில. ஆனா 10,000 ரூபாவை வழங்கணும்னு சொல்லி, முற்பணமா வழங்கணும்னு சொல்லி மட்டும் ஒரு செய்தி வெளியாகிறத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிதீவிர காலநிலை பேரிடரால இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புல இருந்து அரசாங்கம் மீள எழுந்து வாரத்துக்கு எவ்வளவு பணம் தேவை என்று சொன்னா, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களையும் சொல்லியிருந்தேன். இதுவரைக்கும் இலங்கைக்குள்ள ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள்ல இதுதான் முதலாவது பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தின மிகப்பெரிய அனர்த்தம் சொல்லி, அந்த பொருளாதார ரீதியான பாதிப்புல இருந்து நாட்டை திரும்ப கட்டியெழுப்பணும்னு சொன்னா எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு அரசாங்கத்தில் வெளியிடப்பட்டிருக்குன்னு சொன்னா 31 பில்லியன் இலங்கை ரூபாய்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து மேல வாரத்துக்கு தேவைப்படும் சொல்லி ஒரு கணக்கு இப்ப வெளியிடப்பட்டிருக்குது. ஓகே, இது எங்களோட நாட்டினுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா 390 பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள், இவ்வளவு பேர் வாழ்விடங்களை இழந்திருக்கிறார்கள், இவ்வளவு பேரழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு ஏற்பட போகுதுன்றத ஏற்கனவே வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் கட்டாயமா எச்சரிச்சிருப்பார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது, இந்தந்த இடங்களுக்கு தான் பேரழிவு வரப்போகுது. இவ்வளவு காலமும் வந்த தாளமுகம் கரையோரங்கள்ல வந்த தாளமுகம், ஆனா இப்பதான் நாட்டுக்குள்ளால ஊடறுத்து போன தாளமுகத்தால இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்குது. அப்ப நிச்சயமா இதுக்கான எதிர்வு கூறல் ஏற்கனவே இருந்திருக்கும். ஆனா எதுக்காக மக்களை சரியான முறையில அரசாங்கம் எச்சரிக்கையில என்ற ஒரு முக்கியமான கேள்வியை இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கார்கள். உண்மையும் தான். ஏனென்றா இந்த பேரழிவு ஏற்பட ஆரம்பிச்சது 26ஆம் திகதியில இருந்து தான். ஆனா 26ஆம் திகதி வரைக்கும் நான் எப்பவுமே செய்திகள் பார்ப்பேன். செய்திகள்ல பெருமளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் இந்த தாளமுகம் தொடர்பா பெரிய அளவுல வெளியாகலை. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் வெளியாகி கொண்டு வந்தது. அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பக்கத்துல இருந்து வரவு செலவு திட்ட விவாதங்கள்லாம் பார்லமெண்ட்ல போய் கொண்டு வந்ததே தவிர இப்படி ஒரு புயல் வரப்போதோ ஒரு தாளமுகம் ஏற்பட போதோன்னு சொல்லி பெரிய அளவுல பார்லமெண்ட்லயும் பேசப்பட்டதை எங்களால பார்க்க முடியல. அப்ப அரசாங்கம் எதுக்காக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கலன்ற ஒரு கேள்வி இப்ப எழ ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை கொடுத்திருந்தா இந்த 390 எண்ணிக்கையை மிக குறைவான எண்ணிக்கையிலேயே கட்டுப்படுத்திருக்கலாம், அழிவுகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருக்கலாம், மக்களை வேறு இடங்களுக்கு கொண்டு போய் குடியேற்றிருக்கலாம் என்ற ஒரு பக்கம் இப்ப உருவாகி இருக்குது. இதுல முக்கியமா சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாகமுத்து பிரதீபராஜான்ற ஒரு புவியியல் மற்றும் வளிமண்டலவியல் ஆய்வாளர் ஒருத்தரால ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் சில விடயங்கள் எழுதப்பட்டிருந்தது. நானும் அவரோட பதிவுகள் எல்லாமே பார்த்துருந்தேன். அவர் ஏற்கனவே இந்த 26ஆம் திகதிக்கு முதல் இருந்தே ஒரு 6 நாட்களுக்கு முதலே இது தொடர்பான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அவர் கவலை அளிக்கிறதா, இப்போ வரைக்கும் அழிவுகளை விட ஒரு பேரழிவை தான் இது ஏற்படுத்தும் என்ற மாதிரி இதை நினைக்கும் போதே எங்களுக்கு கவலை அளிக்கிறதா சொல்லித்தான் ஒரு பதிவை அவர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். ஸோ அந்த விடயங்கள் எல்லாமே கருத்துல கொள்ளப்பட்டிருந்தா இந்த அழிவுகளை ஓரளவுக்கு குறைச்சிருக்க முடியும்ன்றதுதான் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது அரசாங்கம் எப்படி கையாள போறார்கள், அரசாங்கத்துக்குள்ள சிலவள இந்த அரசு அதிகாரிகளுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படுமா, இல்லாட்டி யார் இதுக்கு உண்மையிலேயே பொறுப்பு கூற வேண்டியவர்கள், இல்லாட்டி அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு இந்த விடயம் நடக்காம இருந்ததா, இல்லாட்டி உண்மையிலேயே அறிவுறுத்தப்படையிலையான்ற நிறைய கேள்விகள் இருக்கு தானே. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடத்தப்பட்டு முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த நாட்கள்ல நிச்சயமா பதில் வெளியில வரும். அது உண்மை, விசாரணைகள் நடத்தப்பட்டு பதில்கள் வெளியில வரும். ஆனா அது வரைக்கும் ஒரு கேள்வியா இந்த ஒரு சந்தேகம் இப்ப எழுந்து போறத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் சொன்ன இந்த நாகமுத்து பிரதீபராஜான்ற வளிமண்டலவியல் ஆய்வாளரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, மக்கள் மத்தியில இப்போ ஒரு அடுத்த கேள்வியை எழ ஆரம்பிச்சிருக்கிறது, இன்னொரு புயல் ஏற்படுமா, இன்னொரு புயல் இதே மாதிரி உருவாகுமா, இதே மாதிரி ஒரு அழிவு ஏற்படுமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது. சில இடங்கள்ல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அவர் நேற்றைய நாள்ல ஒரு பதிவை ஃபேஸ்புக்ல போட்டிருந்தார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, திரும்பவும் ஒரு புயல் வருமா என்று சொல்லி பலர் கேள்வி கேட்கிறார்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பங்களா விரிகுடால டிட்வா புயலை தவிர வேற எந்த காற்று சுழற்சியோ இல்லாட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோ இல்லை. ஆனா எதிர்வரும் ஜனவரி இறுதி பகுதி வரைக்கும் வடகுள் பருவக்காற்று காலம் என்றதால அது வரைக்கும் இடையிடையே மிதமான இல்லாட்டி கனமான இல்லாட்டி மிக கனமான மழைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இதை வந்து நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏதாவது தீவிரமான நிகழ்வுகள் இடம்பெறுமா என்றதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி இடம்பெறுமா இருந்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவுறுத்துவோம். அது வரைக்கும் யாருமே போலியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்கன்ற மாதிரி ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது திரும்ப ஒரு புயல் ஏற்படும்ன்றது இப்போ வரைக்குமே உறுதி செய்யப்படாத ஒரு விடயம்ன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ கடைசியாக நான் ஆரம்பத்தில் சொன்ன இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பேரழிவு இந்தியாவில் 2024ஆம் ஆண்டில் நானும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னு சொன்னால் அனுமோகன் என்று சொல்லி ஒருத்தர், ஒரு நடிகர், ஒரு திரைப்பட நடிகர் ஒருத்தர் ஜோதிடம் மூலமாக, அதாவது சித்தரேடுகளில் முக்கடலும் பொங்கும், ராவண பூமி கடலில் மூழ்கும், நீருக்குள் மூழ்கும் என்ற மாதிரி ஒரு விடயம் எழுதப்பட்டிருக்குது. அதனால கட்டாயமாக இலங்கைக்கு ஒரு பேரழிவு ஏற்படும் சொல்லி ஏற்கனவே யூடியூப்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் போறதையும் சில பேர், ஒரு பகுதியான மக்கள் நம்பினார்கள், இன்னொரு பகுதியான மக்கள் நம்பல. நானும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு இன்றைக்கு வரைக்குமே ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல வந்து நீ சொன்னது நடக்கலன்னு சொல்லி கொஞ்ச நாட்களுக்கு முதல் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அழிவு வந்து எப்படிப்பட்ட அழிவா எதிர்வு கூறப்பட்டது. அதுக்காக நான் ஜோதிடம் உண்மை என்று சொல்லியோ பொய் என்று சொல்லியோ நான் சொல்ல வரையில. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவர் சொன்ன மாதிரியான ஒரு விடயம் நடந்திருக்குன்றத இப்ப ஒரு பகுதியான மக்கள் ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது ஜோதிட அடிப்படையில, சமய அடிப்படையிலையும் ஜோதிடத்தால சொல்லப்படுற அடிப்படையிலையும் ஓகே ஒரு அழிவை வந்து எதிர்வு கூறியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு அழிவு நடந்திருக்குது. தண்ணியால வந்து பெரிய ஒரு அழிவு, வரலாற்றில் நாங்கள் பார்க்காத ஒரு அழிவை தான் இப்போ எங்க நாடு சந்திச்சிருக்குது. அது ஒரு பக்கமா இருந்தாலும் இது வந்து ஜோதிடத்தினுடைய ஒரு பக்கம். அதை வச்சு கூட நீங்க அதை வந்து நம்புறதோ இல்லையோ அது உங்களோட பக்கம். அடுத்த பக்கம் என்னன்னு சொன்னா, அறிவியல் ரீதியா விஞ்ஞான ரீதியான ஒரு முன்னெச்சரிக்கை எங்களுக்கு ஏற்கனவே நடந்தது. என்னன்னு சொன்னா, நவம்பர் 16ஆம் தேதி மன்னார் கடல்ல டொல்பின்ஸ் கரை ஒதுங்கினதை நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஒரு 15-20 டொல்பின் கரை ஒதுங்கி அந்த டொல்பினோட அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே உள்ள போய் அந்த டொல்பினை பிடிக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டதை வந்து நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் இவ்வளவு கரைக்கு டொல்பின்ஸ் வந்ததில்லை. ஆனா முதல் முறையான்னு சொல்ல முடியாது, ஒரு அனர்த்தம் ஏற்படுறதுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல், நவம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கு 10 நாட்களுக்கு முதல் டொல்பின்ஸ் வந்து அந்த கரையோரங்களை ஒதுங்கினதை நாங்க பார்த்துருந்தோம். அந்த சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு பிறகுதான் இந்த பேரழிவு, இந்த டித்வான்ற புயல் உருவாகி நாட்டுக்குள்ள ஊடர்ந்து போய் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்படுத்திருக்குது. ஸோ கடல்ல ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக, கடலுக்குள்ளதான் இந்த தாளமுக்கம் உருவாகி புயலா வெளியில வருது. அப்ப கடலுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவும் அந்த டொல்பின்கள் சிலவேளை கரை ஒதுங்கி இருக்கலாம் என்றது அறிவியல் ரீதியா சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை, அறிவியல் ரீதியா எதிர்வு கூறப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கையா அந்த விடயம் பார்க்கப்படுது. ஆனா உண்மையை சொல்ல போனா எந்த ஒரு செய்திகள்லையோ இல்லாட்டி எந்த ஒரு இந்த அறிவுறுத்தல்களையோ வந்து அந்த டொல்பின்கள் கரை ஒதுங்கினதுக்கும் இப்ப ஏற்பட போகுதுன்னு சொல்லி ஒரு அனர்த்தத்துக்கான ஒரு முன்னெச்சரிக்கையா தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி அந்த நேரத்துல எந்த ஒரு செய்திகளுமே வெளியாகலை. சில சமூக ஊடகங்கள்ல தான் சில பேர் அந்த பதிவுகளை பதிவேற்றினதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றபடி உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதுவுமே வெளியாகலைன்றதும் முக்கியமான ஒரு விடயம். ஏதோ ஒரு வகையில ஜோதிட ரீதியாவோ இல்லாட்டி அறிவியல் ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில எங்களுக்கான முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை வந்து நாங்க சரியான முறையில கையாள தவறினதால தான் இவ்வளவு பெரிய அழிவை நாங்க சந்திச்சிருக்கிறோம்ன்றதும் இங்க கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். வளிமண்டலவியல் ரீதியான அடிப்படையில் பார்க்க போனாலும் அவர்கள் சொன்ன தகவல்களையும் நாங்கள் சரியாக கேட்கல. நாங்கள் கேட்கலன்றதை விட அரசாங்கம் சரியான முறையில் மக்களுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கலன்றதும் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயமா இப்போ மாறி இருக்குது. எதப்படி இருந்தாலும் 390 மக்கள் இதுவரைக்கும் ஏற்பட்ட பேரழிவுகளில் இதுதான் முதலாவது இயற்கை, பொருளாதார மற்றும் மனித பேரழிவா கருதப்படுது. சுனாமியை போன்ற ஒரு பேரழிவா. இந்த வீடியோவில் கடைசியாக நான் சொல்ல நினைக்கிறது ஒரே ஒரு முக்கியமான என்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த ஸ்டேட்மெண்ட்டாக கூட இதை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். தன் ஒட்டுமொத்த உடலையும் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு கொண்ட குமரித்தாய் தன் தலைக்கு மேலே இருக்கிற குடுமையை மட்டும் நிச்சயமாக நீண்ட காலத்துக்கு மிச்சம் விட்டு வைக்க மாட்டாள். விரைவிலேயே அதையும் முழுமையாக எடுத்துக்கொள்வாள். இது நடக்கக்கூடாது, ஆனால் நடக்கும்ன்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். திரும்பவும் எங்கள் நாட்டினுடைய நிலைமை முழுமையாக சரி செய்யப்பட்டு பொருளாதாரத்தில் திரும்பவும் நாங்கள் மேலே வரணுமன்றதை எல்லாருமே வேண்டிக் கொள்ளுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அதில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக
கீழே கமெண்ட்ல சொல்லலாம். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.